அனைவருக்கும் வணக்கம். ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதாவது பிஎஃப், நம்மில் பலருக்கு இது சம்பளத்துல பிடிக்கிற ஒரு தொகை. எப்பதோ ரிட்டையர் ஆகும்போது மொத்தமா கிடைக்கும்னு ஒரு நினைப்பு. ஆனா அந்த பார்வை இப்ப மொத்தமா மாறப்போகுது. பிஎஃப் பணத்தை எடுப்பதற்கான இந்த புதிய விதிகள் அதை ஒரு வெறும் சேமிப்பு கணக்கா பார்க்காம உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் கை கொடுக்கிற ஒரு ஃபினான்ஷியல் நண்பனா மாத்திருக்கு. இன்னைக்கு நாம இந்த புதிய விதிகள் என்ன சொல்லுதுன்னு மட்டும் பார்க்க போறதில்ல, அதையும் தாண்டி இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய நோக்கம் என்ன, இது உங்க நிதி திட்டமிடல எப்படி மாத்த போகுது, இத பத்தி ஆழமா அலச போறோம். எங்களுடைய இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது எங்களை இன்னும் ஊக்குவிக்கும். அப்போ முதலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு பொதுவான விதி இருக்கு இல்லையா, எந்த வகையான பிஎஃப் வித்ட்ராவலுக்கும் குறைஞ்சது 12 மாசம் சர்வீஸ் இருக்கணும். ஆமா, அதுதான் அடிப்படை. எல்லா விதமான பணம் எடுக்கிறதுக்கும் அதுதான் முதல் தகுதி. ஓகே, இப்போ தேவைகளோட வகைகளை பார்க்கலாம். முதல் வகை அத்தியாவசிய சமூக பாதுகாப்பு தேவைகள்னு சொல்றாங்க. அதாவது மருத்துவம், கல்வி, திருமணம். ஆமா, இந்த மூன்றுக்குமே உங்க தகுதியான பிஎஃப் பேலன்ஸ்ல இருந்து 100% வரைக்கும் பணம் எடுக்க முடியும். இதுலதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒவ்வொரு தேவைக்கும் பணம் எடுக்கிறதுல ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? மருத்துவ செலவுகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிதி ஆண்டுல அதிகபட்சம் 3 முறை எடுக்கலாம். ஓ, 3 முறையா? ஆனா கல்விக்காக உங்க முழு பிஎஃப் உறுப்பினர் காலத்திலையும் 10 முறை வரைக்கும் எடுக்கலாம். அது ஏன் அவ்வளவு வித்தியாசம்? சொல்லப்போனா கல்விங்கிறது ஒரு நீண்டகால செலவு. ஒரு டிகிரி, அப்புறம் ஒரு மாஸ்டர்ஸ்னு பல கட்டங்கள்ல பணம் தேவைப்படலாம். அதனாலதான் இந்த ஏற்பாடு. அது சரிதான். திருமணத்துக்காக 5 முறை வரை எடுக்கலாம். சரி, அடுத்ததா வீடு சம்பந்தமான தேவைகள். இது நிறைய பேரோட ஒரு பெரிய கனவு. ஆமா, வீடு வாங்குறது, கட்டுறது, இல்லனா வீட்டு கடனை திருப்பி செலுத்துறது, ஏன் வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு கூட 100% வரைக்கும் பிஎஃப் பணத்தை எடுக்கலாம். இதுக்கும் லிமிட் இருக்குமே? இருக்கு. உங்க முழு பிஎஃப் உறுப்பினர் காலத்திலையும் இதுக்கு 5 முறை வரைக்கும் அனுமதி உண்டு. இது பல பேருக்கு ஒரு பெரிய நிதி உதவியா இருக்கும். ஆனா அந்த 5 முறைங்கிற வரம்ப மனசுல வச்சுக்கணும். 3வது வகை சிறப்பு சூழ்நிலைகள்னு ஒன்னு இருக்கு. இதுதான் ஒரு மிக முக்கியமான அம்சம். இதுக்கு பணம் எடுக்க எந்த காரணமும் சொல்ல தேவையில்லைன்னு சொல்றாங்க. உண்மையா? ஆமா, எந்த காரணமும் சொல்லாம ஒரு நிதி ஆண்டுல 2 முறை வரைக்கும் உங்க பிஎஃப் தொகையிலிருந்து 100% எடுக்க முடியும். இது எதிர்பாராத அவசர சூழ்நிலைகள்ல ரொம்ப உதவும் இல்லையா? நிச்சயமா. ஆனா இதை ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். ஏன்னா இது நம்மளோட ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸை நேரடியா பாதிக்கும். நீங்க சொல்றது சரிதான். அப்போ இதையெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, பிஎஃப் பணம் எடுக்கிறது இப்போ ரொம்ப சுலபமாக்கப்பட்டிருக்கு. ஆமா, ஆனா அதே நேரத்துல ஒவ்வொரு தேவைக்கும் எத்தனை முறை எடுக்கலான்னு தெளிவான கட்டுப்பாடுகளும் இருக்கு. இந்த 100% வரைக்கும் எடுக்கலாங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனா இது நம்மளோட ஓய்வூதிய கால நிதிய எப்படி பாதிக்கும்னு யோசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னைக்கு இருக்கிற ஒரு சின்ன தேவைக்காக நாளைக்கே நமக்கு கிடைக்க போற ஒரு பெரிய தொகையை நாம இழந்துடக்கூடாது. இந்த உரையாடல் பிஎஃப் பத்தின உங்க பார்வையை நிச்சயமா மாத்திருக்கும்னு நம்புறோம். இது வெறும் விதிகள் இல்ல, உங்க நிதி எதிர்காலத்தை வடிவமைக்கிற கருவிகள். இந்த புது விதிகள் ப்ராவிடென்ட் ஃபண்டை ஒரு நீண்ட கால சேமிப்பு கருவியா பாக்குற மனநிலையை மாத்தி அதை ஒரு உடனடி தேவைகளை சமாளிக்கிற எமர்ஜென்சி ஃபண்டா மட்டுமே பார்க்க வச்சிடுமா? இது பொறுப்போட பயன்படுத்தப்படுமா இல்ல தவறா பயன்படுத்தப்படுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களோட பகிர்ந்துக்குங்க. ஒவ்வொருத்தரோட அனுபவமும் பார்வையும் இந்த விவாதத்தை இன்னும் வளப்படுத்தும். இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததற்கு நன்றி. இந்த தலைப்பு பத்தின உங்க எண்ணங்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. ஒரு முக்கியமான குறிப்பு, இந்த கலந்துரையாடல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நோக்கங்களுக்காக மட்டுமே. எந்த ஒரு பெரிய நிதி முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கலந்தாலோசிக்கிறத எப்போதுமே அவசியம். நன்றி.